இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான அருணா தலைமையில் வாக்காளர் இறுதி பட்டியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, விராலிமலை, அறந்தாங்கி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதி அடங்கிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 12,98,907 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 6,41,276 மற்றும் பெண் வாக்காளர்கள் 6,57,562 உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமி பவ்யா தண்ணீரு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் வெளியிட்டார். இந்த வாக்காளர் பட்டியலில் உதகை, கூடலூர் மற்றும் குன்னூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து புதிதாக சேர்க்கப்பட்ட 14,057 பேருடன் சேர்த்து இந்த வாக்காளர் பட்டியலில் உதகை, கூடலூர் மற்றும் குன்னூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புதிதாக சேர்க்கப்பட்ட 14,057 பேருடன் சேர்த்து வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 5,47,133 வாக்காளர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கலைச்செல்வி வெளியிட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களும் அதனை பெற்றுக் கொண்டனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 தொகுதிகளில் 76,457 வாக்காளர்கள் பெயர் சேர்க்கப்பட்டும் 11,178 வாக்காளர்கள் நீக்கப்பட்டும் 13,277 வாக்காளர்கள் திருத்தம் செய்யப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். மேலும் தற்போது 4 தொகுதிகளிலும் மொத்தம் 11,92,194 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தல் அறிவிப்பு செய்யறதுக்கு அந்த அறிவிப்பு செய்யற அன்னைக்கு வரைக்கும் ஃபார்ம் 7 அண்ட் ஃபார்ம் 8 வாங்கிடுவோம். திருத்தம் பண்றதுக்கான ஃபார்ம்ஸையும் வாங்கிடுவோம். இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஸ்னேகா அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சியினர் முன்பு வெளியிட்டார். இதில் மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர், மதுராந்தகம், செய்யூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் 7,0871 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 22,60,36 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் மூலம் 79,690 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்ட நிலையில் 26,492 வாக்காளர்கள் பெயர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலில் 8,45,164 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் தமிழகத்தில் தேசியம் ஒருபோதும் வீழாது என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் வண்டியூரில் ஏசிஎஸ் அறக்கட்டளை சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாருக்கு 150 அடி உயரத்தில் அமைய உள்ள சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆங்கிலேய அரசு அடுக்கடுக்கான கொடுமைகளை இழைத்தாலும் எந்த காலத்திலும் வந்தே மாதரம் என முழங்க தயங்காதவர் வ.உ.சி. என புகழாரம் சூட்டிய அவர், அவரை கொண்டாட வேண்டியது வாழும் தலைமுறையின் கடமை என வலியுறுத்தி பேசினார்.
மேலும் தொடர்ந்து பேசிய அவர், யார் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் தேசியம் தமிழ் மண்ணில் வீழாது என்றும், வ.உ.சி. விதைத்த தேசிய உணர்வு வேரூன்றி நிற்கும் என்றும் தெரிவித்தார். தேசியம் தமிழ் மண்ணில் ஒருபோதும் வீழாது. யார் எத்தனை முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் தாண்டி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எந்த நல்லதை இந்த மண்ணிலே விதைத்தாரோ அது அருகு போல் வேரோடி ஆள் போல் துளைக்கும். 150 அடி உயரத்தில் அது ஜொலிக்கும். மத்திய மாநில இணக்கம் வளர்ச்சிக்கு அவசியம் என துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிவகங்கையில் பேட்டியளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை அரண்மனை வாசல் முன்புள்ள வேலுநாச்சியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய மாநில அரசுகளின் இணக்கம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, இரு அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்பகுதியின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு கூடுதல் இறக்குமதி வரி விதித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், 50% வரி விதிப்பு தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளதால் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். நீங்க தவறா புரிந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் 50% போட்டிருந்தாரு, இப்ப 18% மாற்றிருக்காரு. நிச்சயமா இது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட 76 இருசக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி கனிமொழி, கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடப்பதாகவும், கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு பதிலளித்தார். மேலும் KN நேரு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் வந்துவிட்டால் பாஜக இன்கம் டாக்ஸ், CBI, ED ஆகியவற்றை பயன்படுத்தி விடுவார்கள் என்று பதிலளித்தார். அப்படி ஏதாவது இருந்தால் அதை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை எப்பொழுதுமே சுமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உறவு, அதோடு கொள்கைக்காக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி. அதனால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். நான் பல முறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன், தேர்தல் வந்துவிட்டால் பிஜேபி ஐஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்கம் டேக்ஸு, CBI, அதே போல் ED. அதனால அந்த வேலையை இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் துவங்கியிருக்கிறார். எந்த ஒரு சிறப்பு திட்டத்திற்கும் எதிரானது தமிழக வெற்றிக் கழகம் அல்ல என தவேக மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் கருத்து தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் மற்றும் தேசிய செய்தி தொடர்பாளர் தேன்மொழி பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜ்மோகன், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக கூறிய அவர், 5001 நபர் வந்துவிட்டால் பாதுகாப்பிற்கு நீங்கள்தான் பொறுப்பு என்றால் எதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் அதிமுக, திமுக மகளிர் உரிமை தொகை 2000 வழங்குவதாக முன்கூட்டியே அறிவித்தது குறித்த கேள்விக்கு, எந்த ஒரு சிறப்பு திட்டத்திற்கும் எதிரானது தமிழக வெற்றிக் கழகம் அல்ல என்று பதிலளித்தார். மத்தவங்க எல்லாம் அங்க போறாங்க, இங்க போறாங்க, அத்தனை நிகழ்ச்சி இத்தனை நிகழ்ச்சி பண்றாங்கன்னா, ஆமா அப்ப எங்களுக்கு மட்டும் தானே SOP போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் கல்ச்சர் போடுறீங்க. எங்கேயாவது எந்த கட்சிக்காவது 62 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்களா? 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா, அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? அப்ப இத்தனை நெருக்கடிகளை தாண்டியும் மக்கள் மத்தியில நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், மக்கள் எங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய உறுதியான நிலை. தாராபுரம் அருகே ஒட்டன்சத்திரம் பைபாஸ் சாலையில் வந்த கார் சாலையோர பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் வடவள்ளி திமுக பிரமுகரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான ரவிச்சந்திரன் என்பவர் தேவக்கோட்டையில் உள்ள கோயில் ஒன்றுக்கு சென்றுவிட்டு தனது மனைவி பொன்னழகு என்பவருடன் காரில் கோவை நோக்கி வந்துள்ளார். அப்போது ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலை பெருமாள் கோயில் வலசு அருகே கார் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் புதிதாக கட்டப்பட்டு இருந்த பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது.
இதில் ரவிச்சந்திரனின் மனைவி பொன்னழகு சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ரவிச்சந்திரன் படுகாயமடைந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.